வியூவர்ஸ், நான் உங்கள் சுனிதா. நீங்க படிக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம், நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸோ இல்ல ஆர்கனைசேஷனோ, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா, இது எல்லாமே உங்களை அடிமையாக்குதுன்னு எப்பயாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு ஒரு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எப்பயாவது உங்களுக்கு தோணி இருக்கா? அப்ப நீங்க தனியா இல்லைங்க. இப்படி ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டம்லயோ அடிமையா மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுளான சில ஸ்லேவ்ஸை பத்தி தான் மனோஜ் செந்தாமசேகரன் அப்படிங்கிறவரு கம்ஃபர்டபுள் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல கொடுத்திருக்காரு. எப்படி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும் இல்ல ஒரு சோசியல் மீடியாவாகட்டும், அது ஏன் உங்களை அடிமையாக்குது, எப்படி அதுக்கு நீங்க அடிமையாகுறீங்க, அதுல இருந்து எப்படி வெளிப்படுறதுங்கிறத பத்தின ஒரு அழகான புக் தான் இந்த புக்கு. இந்த புக்கோட சம்மரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு டிசிப்ளினை கத்துக் கொடுக்கறதுக்கும் அவங்க இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கும் மட்டுமே கொடுக்கப்படுதே தவிர அவங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா அவங்க செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்ல ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டா எதுவுமே நடக்கலங்கிறது தான் உண்மை. இந்த புக்ல அவர் எதை பத்தி முக்கியமா பேசியிருப்பாருன்னா, இப்ப நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஆக போறீங்க, நீங்க ஃபியூச்சர்ல ஒரு போட்டோகிராஃபர் ஆக போறீங்க அப்படின்னா நீங்க படிக்கிற அந்த 12 வருஷம் எஜுகேஷன்ங்கிறது உங்களுக்கு தேவையே இல்லாத ஒண்ணு. அப்ப எதுக்காக 12 வருஷம் நீங்க படிக்கிறீங்க? எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே மேக்ஸ்ல பித்தாகரஸ் தியரம் படிச்சிருப்போம், எல்லாருமே a+b² படிச்சிருப்போம். ஆனா நம்ம யாருமே இந்த வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதே மாதிரி சயின்ஸ் படிக்கிறப்போ நம்ம எல்லாருமே பென்சீன் பத்தி படிச்சிருப்போம், எல்லாருமே கார்பன் ஆட்டம்ஸ் பத்தி படிச்சிருப்போம், எல்லாருமே மெத்தீன் பத்தி படிச்சிருப்போம். ஆனா நம்ம யாருமே அதை யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இது எல்லாமே யாருக்கு தேவைப்படுதுன்னா, அந்தந்த துறையில யார் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, யாரோட ஃபியூச்சர் அதை நோக்கி இருக்கோ அவங்களுக்கு தான் தேவைப்படுது. அப்ப குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களை அதுல பயிற்றுவிக்கிறத விட்டுட்டு எல்லாரும் காமனான ஒரு எஜுகேஷன்ல ஒரு ஆட்டு மந்தையில வாழற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள நீங்க வாழறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம் அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாரு. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கணும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதைத்தான் நான் பர்சியூ பண்ண போறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோட நீங்க பண்ணும் பொழுதுதான் அந்த விஷயத்த உங்களால புரிஞ்சுக்கிட்டு பண்ண முடியும். நீங்க சாதாரணமா எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு படிக்கிறத புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. நீங்க எல்லாரும் இதை படிக்கணும், எல்லாரும் இவ்வளவு மார்க் வாங்கணும், எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும், எல்லாருமே நீங்க ஸ்டாண்டர்டைஸ்ல தான் நிக்கணும் அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்த பீப்புள்ஸையும் ஒரே லெவல்ல கொண்டு நிறுத்தி அவங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல ட்ரீட் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். குழந்தைங்க இந்த இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லேவ் மாதிரி இருக்காங்க. நீ இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் நீ பண்ணணும், உனக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்கக்கூடாது, இதைத்தான் நீ விருப்பமா ஆக்கிக்கணும் அப்படின்னு அவங்க உட்படுத்தப்படுறாங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாதாரணமா நீங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு நிக்க சொன்னீங்கன்னா 99% பேர் எய்தர் டாக்டர் இல்லைன்னா இன்ஜினியர் தான் சொல்லுவாங்க. உள்ள அவங்களுக்கு வேற ஆம்பிஷன் இருந்தாலும் கூட அது வெளியில சொல்றதுக்கான தைரியம் அவங்களுக்கு இருக்காது. எங்க நம்ம ஆர்டிஸ்ட் சொன்னாலோ இல்ல போட்டோகிராஃபர்னு சொன்னாலோ யாராவது நம்மளை பார்த்து சிரிப்பாங்களோ இல்ல டீச்சரே நம்மள ஏதாவது திட்டிடுவாங்களோங்கிற பயம் குழந்தைகளுக்குள்ள இருக்கும். இப்படி அவங்களோட வயசுல தான் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சுக்க வேண்டிய அந்த டைம்ல அவங்களோட கனவுகள் எல்லாத்தையும் முடக்கி அவங்கள ஒரு அடிமை மாதிரி ஆக்கி இந்த எஜுகேஷனை படிக்க வைக்கிறது எந்த விதத்துல அவங்களுக்கு வாழ்க்கையில யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டிருப்பாரு. இந்த இடத்துல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்ற ஒரு முக்கியமான கோட் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே இந்த உலகத்துல ஜீனியஸ் தான், ஆனா ஒரு மீனை அது மரம் ஏறக்கூடிய தகுதியை வச்சு அதை நீங்க தகுதியாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மீன் வாழ்க்கை புறாவே தான் ஒரு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஒரு மீன் தண்ணியில வாழணுங்கிறது அதோட இயற்கை, அது தண்ணியில வாழ்ந்தாதான் அதெல்லாம் நிம்மதியா வாழ முடியும். அப்படின்ற மீன் மரம் ஏறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது வாழ்க்கை புறாவே முட்டாள்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்ல எதுக்கு அவங்க எபிலிட்டி இருக்கோ, அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண விடாம அவங்கள சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்த படிக்க வச்சு அதுல மார்க் வாங்கணும்னு அவங்களை நீங்க எதிர்பார்க்கறது அவங்கள ஒரு ஸ்லேவா நீங்க நடத்துறதுக்கு சமானம். முதல்ல எஜுகேஷன் அப்படிங்கிறது இன்வென்ஷனுக்காக இருந்தது. அதாவது ஒரு வீல் தயாரிக்கிறதுக்காகட்டும் இல்ல நீங்க மொபைல் போன்ஸ் தயாரிச்சதாகட்டும் இல்ல லேப்டாப்ஸ் கண்டுபிடிச்சதாகட்டும், இப்படி ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கோ வாழ்க்கையை சிம்பிள் ஆக்குறதுக்கோ எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல வெறும் மார்க் வாங்குறதுக்கும் எதுக்கு ஓடிட்டு இருக்கோன்னே தெரியாம தாறுமாறா ஒரு ரோட்ல ஓடுற மாதிரி ஒரு வாழ்க்கையில பயணிக்கிறதுக்கும் தான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ரோட்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, நல்லா ஹை ஸ்பீட்ல அந்த ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த ரோட்ல டிராபிக்கே இல்ல, ஆனா இந்த ரோடு எங்க முடியுதுன்னு தெரியலன்னா அந்த ரோட்ல உங்களால எப்படி டிராவல் பண்ண முடியும்? அந்த மாதிரிதான் இன்னைக்கோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. குழந்தைங்க எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே a+b² படிக்கிறாங்க, எல்லாருமே பென்சீன் ஆட்டம் பத்தி படிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியல, தான் வாழ்க்கையில அது என்ன பண்ண போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு பர்பஸே இல்லாம அவங்க படிக்கக்கூடிய எஜுகேஷன் கம்ப்ளீட்லி ஒரு வேஸ்டான விஷயமா தான் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயம் ரெண்டு தான். முதல் விஷயம் செல்ஃப் ரியலைசேஷன், ரெண்டாவது அந்த செல்ஃப் ரியலைசேஷனோட பயணத்தை நோக்கி அவங்க அதுலயே எக்ஸ்பர்ட் ஆகிறது.
செல்ஃப் ரியலைசேஷன் ஒரே நாள்ல கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைக்காது. மேபி நீங்க வந்து சின்ன வயசுல உங்ககிட்ட யாராவது கேட்டா நான் டான்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது கேட்டாங்கன்னா திடீர்னு நீங்க வந்து எனக்கு இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லியிருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யாராவது கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு போட்டோகிராஃபர் ஆகணும்னு தோணிருக்கும். உங்களோட ஆம்பிஷன்ங்கிறது வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும், இது உண்மை. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு தீர்க்கமான ஒரு ஆசை இருந்திருக்கும், இதைத்தான் நான் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு தோணி இருக்கும். அந்த விஷயத்துல உங்களோட போக்கஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்துல குழந்தைங்க தப்பே பண்ணக்கூடாது, அவங்க வந்து எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் த ட்ரூத் இஸ் தட் உங்க மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் லைஃப்ல எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போது அவன் சைக்கிள போகும்போது ஒரு தடவை தடுக்கி விட்டு கீழே விழுந்தாதான் அடுத்த தடவை எப்படி விழுகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவன் சைக்கிளை பார்த்து ஓட்டுவான். அவன் விழுந்துருவானேங்கிறதுக்காக சைக்கிளை கொடுக்காமலே இருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கை முழுக்க சைக்கிள் ஓட்ட தெரியாமலே இருந்திருப்பான். இப்படிதான் இந்த காலகட்டத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. ஒருத்தங்க மிஸ்டேக்கே பண்ணிடக்கூடாதுன்னு ஸ்கூல்ல டிசிப்ளின் எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஒருத்தங்க வாழ்க்கையில மிஸ்டேக் பண்ணாதான் நிறைய கத்துக்க முடியுங்கிறத இந்த குழந்தைங்க அடல்ட் ஆகும்போது ரியலைஸ் பண்றாங்க. இப்படி எஜுகேஷன் சிஸ்டம் அவங்கள ஒரு கம்ஃபர்டபிள் ஸ்லேவா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நீங்க ஒர்க்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபிள் ஸ்லேவ்ஸ் சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடியது ஐடி ஃபீல்டா தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, இருந்தாலும் நான் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த துறையில இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் ஏகப்பட்ட கொடூர சாபங்களையும் விட்டுக்கிட்டு கோபமாவும் இருந்துகிட்டு வேற வழியே இல்லையேன்னு இந்த ஐடி ஃபீல்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க. இப்படி தன்னுடைய வேலையை பிடிக்காம நான் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலையில இருக்கக்கூடிய எல்லாருமே கம்ஃபர்டபிளான ஒரு ஸ்லேவ் தான். உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்குது, அதுக்காக நீங்க அந்த வேலையில இருக்கீங்க. ஆனா மத்தபடி அது உங்க மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல நீங்க ஒரு அடிமையா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாருமே ஐடி ஃபீல்ட்ல கம்ஃபர்டபிள் ஸ்லேவா இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேர் உண்மையாவே ஐடியை பிடிச்ச வேலை செய்யறவங்க இருக்காங்க. அப்பேற்பட்டவங்க தான் மார்க் ஜுகர்பர்க் மாதிரியோ பில்கேட்ஸ் மாதிரியும் பெரிய பெரிய ஆட்களா ஆகுறாங்க. அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட நோக்கமாவே அது இருக்கு, அதனால அவங்க அங்க வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எப்பவுமே ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க அந்த இடத்துல ஸ்லேவா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களோட பேஷன் என்னமோ அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிங்க. எப்போ அந்த பேஷன் மூலமா உங்களால நல்ல மணி ஏர்ன் பண்ண முடியுதுன்னு தோணுதோ அப்ப இந்த ஐடி ஃபீல்ட விட்டு வெளியில போயிடுங்க. இது ஐடியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களோட பேஷனை நோக்கி நீங்க போறதுக்கு இன்னுமே உங்களுக்கு நிறைய காலகட்டம் இருக்கு. எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்களே, நான் இப்ப சம்பாதிக்கல என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான டைமை நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் இப்பயாவது உங்க லைஃப்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை நோக்கி போக ஆரம்பிங்க. உங்களோட சைட் ஹஸ்ல அதை மாத்திக்கோங்க. அது மூலமா எப்ப வருமானம் வருதோ அப்போ நீங்க மெயினா பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு பிடிக்காத வேலையை விட்டுருங்க. இப்படி ஒரு கம்ஃபர்டபிள் ஸ்லேவா இருக்கிறத நீங்க தடுக்கலாம். பொதுவாவே லா ஆஃப் கன்ஃபார்மிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. லா ஆஃப் கன்ஃபார்மிட்டி அப்படின்னா அது வந்து ஹர்ட் மென்டாலிட்டி, அதாவது ஆட்டு மந்தை மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். 9 ஆடு ஒரு டைரக்ஷன்ல போகுதுன்னா 10ஆவது இருக்கிற ஆடு நம்ம தனியா போனா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ஓடி போய் இந்த ஆடுகளோடய சேர்ந்துக்கும். அந்த மாதிரி நம்மள நிறைய பேரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு சரௌண்டிங்ஸ்ல, நம்ம விரும்பாத ஒரு இடத்துல, நம்ம ஃபிட்டே ஆகாத ஒரு இடத்துல நம்மள கஷ்டப்பட்டு இடிக்கி ஃபிட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும் இல்ல ஒர்க் சிஸ்டம் ஆகட்டும், இது ரெண்டுமே இன்னைக்கு இப்படிதான் செயல்பட்டு இருக்கு. எல்லாரும் மார்க் வாங்குறாங்க, எல்லாரும் முன்னாடி போறாங்க அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷன் படிக்கவே பிடிக்காத ஒரு பையன் கூட அந்த கட்டாயத்திலையும் அந்த நிர்பந்தத்திலையும் தள்ளப்படுறான். எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாருமே செட்டில் ஆகுறாங்கிறதுக்காக நானும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவே பிடிக்காத வேலையை ஒருத்தர் செய்ய வேண்டிய நிலைமைக்கு வருது. ஆனா பிடிச்ச வேலையை அவங்களால ஏன் பர்சூ பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான காரணம் சின்ன வயசுல இருந்து அவங்க அதுக்காக எந்த டைமும் ஒதுக்காம அதுக்காக அவங்க வாழ்க்கையை அவங்க செலவழிக்காம இருந்ததுதான். ஒருத்தர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே உட்காந்து படி, ஹோம்ஒர்க் பண்ண, நீ கொடுத்த வேலையெல்லாம் முடியும் அப்படின்னு அவனுக்கு டிசிப்ளினை மட்டுமே கத்துக்கக்கூடிய இந்த சொசைட்டி அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்கவோ இல்ல அவன் எதை நோக்கி போக விரும்புறான்னு கேட்கவோ யாருமே தயாரா இல்ல. சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணியிருந்தானா இன்னைக்கு அதுல அவன் எக்ஸ்பர்ட்டா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் வேலையாவது வந்திருப்பான். அட்லீஸ்ட் ஃபியூச்சர்ல அவனுக்கு பிடிச்ச வேலையாவது அவனால செய்ய முடிஞ்சிருந்திருக்கும். பட் அதுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புக்ல அவர் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயங்களை சொல்லும் போது நிறைய பேர் நினைப்பீங்க எஜுகேஷன் சிஸ்டம் நல்லது தானே, எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஃபியூச்சர்ல ஏதாவது ஒண்ணு நோக்கி போகும்போது அது அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு. இப்படிதான் நானும் யோசிச்சேன். பட் இந்த புக்ல அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துலயும் நீங்க அறகுறையா நிக்கிறதுக்கு பதிலா ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒண்ணுதான் பேஷன், ஏன் நீங்க சின்ன வயசுல இருந்து அதை ஃபாலோ பண்ணக்கூடாது? அப்படி பேஷனேட்டா ஒரே விஷயத்துல போறவங்க தானே அதுல எக்ஸ்பர்ட்டா ஆகுறாங்க. அதை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஏன் உங்க வாழ்க்கைய வேஸ்ட் பண்றீங்கிறது தான் ஒரு ரொம்பவே முக்கியமா இதுல கேட்டிருப்பாரு. மூணாவது முக்கியமான விஷயம் கன்சூமரிசம்.
இந்த கன்சூமரிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா துறைகள்லயுமே இருக்கு. அது இன்ஜினியரிங் ஆகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், டீச்சிங் ஆகட்டும், சோஷியல் மீடியாவாகட்டும், எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த புக்ல அவர் குறிப்பா சோஷியல் மீடியாவை பத்தி தான் பேசியிருப்பாரு. கன்சூமரிசம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல யாரோ ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஒரு மக்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறாங்க. யாரோ ஒரு செட் ஆஃப் மக்கள் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. யூஸ் பண்றவங்களை பொறுத்துதான் இந்த ப்ராடக்ட் ஒர்க் அவுட் ஆகுதா ஒர்க் அவுட் ஆகலையாங்கிறத ப்ராடக்ட்டை உருவாக்குறவனே நிர்ணயிக்க முடியும். ஸோ கன்சூமர்ங்கிறது எந்த வித பிசினஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனாவே இருந்தாலும் கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்துதான் அந்த டீச்சரால எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு கன்சூமரிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது சோஷியல் மீடியால இன்னைக்கு அதிக லெவல்ல அவங்கள அடிக்ட் ஆகுது அப்படின்னே கூட சொல்லலாம். நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியால உருவாக்கக்கூடியவங்களா இருக்காங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்றவங்களா இருக்காங்க. கண்டென்ட்டை உருவாக்குறவங்களை விட கண்டென்ட்டை கன்சியூம் பண்றவங்க தான் இன்னைக்கு அதிக லெவல் ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. இந்த கண்டென்ட்டை உருவாக்குறவங்க அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்க, அதுக்கு ஒரு 2 லைக் வருது. லைக் வந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இதை பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேரு லைக்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களை அவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் கூட சோஷியல் மீடியால பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமா அவங்களோட வாழ்க்கையில கன்சூமரிசம்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு, சோஷியல் மீடியாங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இதை கன்சூம் பண்றவங்க, இதை பாக்குறவங்க நேரம் காலம் போறது தெரியாம இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பொதுவாவே ஆண்ட்ரியூ லூயிஸ் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்ககிட்ட யாரும் காசு வாங்கலைன்னா அப்போ அந்த இடத்துல நீங்க தான் ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுவுமே காசு கொடுத்து யூஸ் பண்ணல அப்படிங்கிறப்போ இந்த சோஷியல் மீடியாவுக்கு நீங்க தான் ப்ராடக்ட்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையே நீ ஒரு சோஷியல் மீடியாலே சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சில பேர் யூஸ்ஃபுல்லா பண்றாங்க சோஷியல் மீடியால. இதே யூடியூப்ல நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்க முடியும், நிறைய புதிய விஷயங்கள் கத்துக்க முடியும், உங்களுக்கு லைஃப்க்கு தேவையான விஷயங்களை கத்துக்க முடியும். ஆனா இதே சோஷியல் மீடியால ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நிறைய வீடியோஸும் சர்க்குலேட் ஆகிட்டே தான் இருக்கு. சோ எது உங்களுக்கு தேவை, எது உங்களுக்கு தேவையில்லை, எதை நீங்க பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறதுல நீங்க தெளிவா டிட்டர்மைண்டா இருங்க. பொதுவாவே உங்க லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ உங்க மைண்ட்ல இருந்து டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் பத்தி இப்ப ரீசென்ட்லி நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த டோபமைன் ஹார்மோன் வந்து இது ரிலீஸ் ஆன உடனே இன்னும் இதை பண்ணு, இன்னும் இதை பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்த செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து எங்க நீங்க போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கலாம், உங்களுக்கு ஹாப்பியான ஒரு விஷயம் சாப்பிட்றதா இருக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களை ஒரு லிமிட்டே இல்லாம இது இன்னும் செய்யணும் தூண்டிக்கிட்டே இருக்கும். அட் த எண்ட் நீங்க ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போதுண்டாப்பா சாமி அப்படின்னு சொல்லி அதுல இருந்து வெளியில வந்தா போதுங்கிற சிச்சுவேஷனுக்கு வந்துருவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்ஸ்டா பார்க்கலாம் இல்ல யூடியூப் பார்க்கலாம்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு போன் எடுத்திருப்பீங்க. இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க இன்னும் பார்த்துட்டே இருப்பீங்க. கடைசியில அது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல முடியும். 2 மணி நேரத்தோட எண்டுல மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆகி என்னால இவ்வளவுதான் முடியும்னு நீங்க படுத்துருவீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்களோட பிரெயினை வந்து ஒரு பிளேட்டா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க பிளேட்ல உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் வைக்க முடியும். நீங்க அந்த பிளேட்ல வச்சுக்கிட்டே போனீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிளேட்ல இடமே இருக்காது. அந்த பிளேட்ல இருக்கிறதா வெளியில சிந்த ஆரம்பிச்சிடும். இதேதான் எக்ஸாக்டா உங்க பிரெயின்லயும் நடக்குது. நீங்க சாதாரணமா ஒரு ஷார்ட்ஸை தாண்டி போனீங்கன்னா கூட அந்த ஷார்ட்ல வரக்கூடிய கண்டென்ட் உங்களே அறியாம உங்க பிரெயின்குள்ள பதியுது. ஒரு நாளைக்கு தோராயமா நீங்க ஒரு 30,000 ஷார்ட்ஸ் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 30,000 ஷார்ட்ஸ்க்கான கண்டென்ட்டும் உங்க பிரெயின்குள்ள போய் பதியுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஓவர்ஃப்ளோ ஆகி பிரெயின் ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகுது. இதனால நீங்க செய்யணும்னு நினைக்கிற உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உங்களால செய்ய முடியாம போகுது. நிறைய பேர் இன்னைக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மணிக்கணக்கா சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில அன்னைக்கு நாள்ல நம்ம செய்ய நினைச்ச விஷயத்தை எதுவுமே செய்ய முடியாம போயிடுச்சு, நம்ம வாழ்க்கையில ஒரு பர்பஸே இல்லாம இருக்கேன்னு ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போறாங்க. இன்னைக்கு டேல டிப்ரெஷனை சால்வ் பண்றதுக்கு ஷாப்பிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஷாப்பிங் போனா டிப்ரெஷன் குறையும், சாப்பிட போனா டிப்ரெஷன் குறையுங்கிறத ஒரு விஷயமா மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டாங்க. சோ இப்படியே அவங்க ஷாப்பிங் போக ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் போகும் பொழுது அவங்களே அறியாம செலவு அதிகமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செலவு பண்ணும் பொழுது இந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு வேற வழியே இல்லாம அவங்களுக்கு பிடிக்காத அந்த ஜாபுக்கு அடுத்த நாள் காலையில அவங்க எந்திரிச்சு போறாங்க. இதே மூலமா அவங்க வாழ்க்கையில டிப்ரெஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி இந்த கஷ்டங்களை எல்லாம் மறக்கிறதுக்காக நிறைய ஷார்ட் டேர்ம் பிளஷர் தேடி போறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் ஸ்மோக்கிங் ஆகட்டும், இல்ல அவங்க ட்ரிங்க் பண்றதாகட்டும், இல்ல ஒரு பான் அடிக்ஷன் ஆகட்டும், அந்த ஷார்ட் டேர்ம் பிளஷர் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் சந்தோஷம் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மறக்கடிக்கிறதா தோணுது. சோ அந்த ஷார்ட் டேர்ம் பிளஷரை தேடி போய் அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷனா மாறி அவங்க வாழ்க்கையவே சீரழிக்க
படிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. இந்த அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லேவ்ஸா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும், நீங்க நினைக்கவே இல்லைனாலும் உங்களை அறியாம சோசியல் மீடியாவை நீங்க பாக்குறீங்க. அதை தடுக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு டைம் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. உங்க போன்ல இவ்வளவுதான் போன் ஆன்ல இருக்கணும் அப்படின்னு போனுக்கு ஸ்கிரீன் டைம் செட் பண்ணுங்க. இல்ல அலாரம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம்னா 10 நிமிஷத்துல போனை ஆஃப் பண்ணுங்க. ரொம்பவே முக்கியமா நீங்க பார்க்கணும்னு நினைச்சதை தாண்டி அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு உங்க பிரெயினை ஃபீட் பண்ணிட்டே போகாதீங்க. இந்த விஷயங்களா பண்ணீங்கனாலே ஓவராலா இந்த சோசியல் மீடியால இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துடலாம். இந்த புக்ல ரொம்பவே முக்கியமா எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களை அறியாம நீங்க அடிமையா இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லேவா உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத காமிக்கக்கூடிய விதமா எழுதிப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 பேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குட்டி புக் தான். நான் இது வரைக்கும் படிச்சதுலேயே ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் புக்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கை நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கண்டிப்பா போய் இந்த புக்கை படிச்சு பாருங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் வேற ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசணும்னாலோ இல்ல வேற ஏதாவது புக் ரிவ்யூ பண்ணணும்னாலோ அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தியும் நம்ம பேசலாம்.